வெல்கம் டு கேரளா டிக்கெட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெண்டிங் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/9/2024 நிர்மல் கம்பெனி. ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா வந்து 295ன்னு கொடுத்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடித்தாங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 1ஆம் நம்பர் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து 50 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, கண்டிப்பாக நமக்கு ஆடுவாங்க. அது போக ப்ளஸ் நம்ம என்ன சொன்னோம், நேற்று வந்து 978ன்னு அடித்தாங்க. 978ன்னு அடித்தாங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் சின்ன நம்பர் தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதனால தான் 3ஆம் நம்பர் கொடுத்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. 2ஆம் நம்பர் கொடுத்தோம், ஆல் போடல. 1ஆம் நம்பர் கொடுத்தோம், அதுவும் ஸ்ட்ராங்காக வந்துச்சு. 1 2 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர போகுதுன்னா இங்கே வந்து என்ன வந்திருக்கு, 8 7 6ன்னு வந்து 9 8 7, அதாவது 8 7 8 9ன்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ இதுவும் ரம்மி நம்பரு, இதுவும் ரம்மி நம்பர். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 321 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. அதை தான் நம்ம 321 தான் கொடுத்தோம். ஆனால் அது இங்கே எப்படி அடிச்சிருக்காங்க, 312ன்னு அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 321ன்னு எதிர்பார்த்தோம். சரிங்களா? 321க்கான வாய்ப்புகள் 321க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அடித்த நம்பர் 312. சரிங்களா? ஒரு சூப்பரான வின்னிங் தான் இருந்துச்சு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நிர்மல் கம்பெனியோட ட்ரா தான் இருக்குது. சரிங்களா? இல்லை, நிர்மல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 397வது குழுக்கள் நாளைக்கு அதை மாதிரி தான் பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 912ன்னு கொடுத்தாங்க. 912 ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஆட போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் கொடுக்குறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ஏ போர்டு வந்து 5ஆம் நம்பர் தான் வரணும். ஏன் 5ஆம் நம்பர் வரணும்னா 518 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கிடச்சிருக்கு. 518க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எப்படி தான் காமிக்குது, என்ன கணக்குன்னா உங்களுக்கு 588. அதே மாதிரி ஏற்கனவே இந்த 518ங்கிற நம்பர் இருக்குது நமக்கு. எதனால தான் அதை சொல்கிறோம், அதை பேஸ் பண்ணி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 571 571 அந்த கணக்கு தான் உங்களுக்கு 518 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கட்டாயமாக 518ங்கிற நம்பர் வந்து 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏ போர்டில். நாளைக்கு ஏ போர்டில் தான் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 7ஆம் நம்பர். எதுக்குங்க 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 3க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது 3க்கு 7 5க்கு 7 2க்கு 3க்கு 5. சரிங்களா? இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கு என்ன வருதுன்னா ஃபைனலாக 5 அல்லது 7, இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வாய்ப்பு. 5ஆம் நம்பர், அதே மாதிரி 7ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் 718 வைக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 518 அப்படின்னு வைக்கலாம். சரிங்களா? அதனால தான் கொடுத்துருக்கேன். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 718 எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். 718 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 718 இருக்கணும், இல்லை 817 இருக்கணும். எப்படி பார்த்தாலும் மேலேருந்து பார்த்தா 817, கீழேருந்து பார்த்தா உங்களுக்கு 718 அப்படி தான் வரும். சரிங்களா? அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக. அப்படி இல்லைன்னா 518 நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரிங்களா? அதனால தான் 2 நம்பருமே இந்த இடத்துல சேர்த்து கொடுத்துருக்க. 2 நம்பருமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பர். ஏன்னா 3க்கு 5 7க்கு 3 3க்கு 7 அந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே இருக்குது, நமக்கு வந்து அதே சேம் நம்பர் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே நம்பர் தான் மறுபடியும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் வருது. எனக்கு ஏன் 4ஆம் நம்பர் வருதுன்னா 4 நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது. அது போக ப்ளஸ் வந்து இந்த ட்ராவில் 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் மேட்ச் ஆனால் கூட ஓரளவுக்கு வின்னிங் இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 1க்கு 4 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? 54 அப்படிங்கிற நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 54னா ஏபியில் 54 இல்லைனா 74 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம், கணக்கு வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் கொடுக்குறோம். 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிது. ஏன்னா 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 712 அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 712 இங்கே இருக்குல்ல, 1 2 7ன்னு இருக்குல்ல, அதை மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கணக்கில் வர்றதுனால தான் கொடுக்குறோம், இல்லைனா கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.
அதுக்கான வாய்ப்பு என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். 1ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் ஒன்று போனால் மேலே போவாங்க, இல்லைனா கீழே வந்துடுவாங்க. அந்த 2 நம்பர் தான் பிரதானமாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம். 1 விட பெரிய நம்பர் இல்லைனா 1 விட சின்ன நம்பர், அவ்வளோதான். சரிங்களா? இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 1 விட சின்ன நம்பர்னால் ஒன்றுமே இல்லை. 1 விட கொஞ்சம் சின்ன நம்பர் 1ஓட 2, 2 விட கொஞ்சம் பெரிய நம்பர் 4ஆம் நம்பர். அப்போது அதை எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1 விட கொஞ்சம் பெரிய நம்பர் 2, 2 விட பெரிய நம்பர் 4. அப்போ அதை கணக்கு பண்ணி நடுத்தரத்தில் தான் நம்ம இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 2 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வந்துடும். நம்ம அப்படி தான் இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பர் வந்தாலும் சரி, 9ஆம் நம்பர் வந்தாலும் சரி, அதிகமாக 2ஆம் நம்பர் வரும். அந்த ஒரு கணக்கு தான் கொடுத்தோம். அதே சேம் நம்பர் தான் நமக்கு இன்னொரு நம்பர் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 3ஆம் நம்பர். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 9க்கு 3ன்னு வரலாம், இல்லை 7க்கு 3ன்னு வரலாம். எப்படி பார்த்தாலும் 3ஆம் நம்பர் வரும்னு சொல்லி தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி தான் 2 நம்பருமே நமக்கு செம்ம வின்னிங். 3 நம்பருமே நம்ம ஆல்போர்டில் என்ன சொன்னோன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமாக வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1ஆம் நம்பர் தான் இருக்குது. ஏ போர்டில் இருக்குது, பி போர்டில் இருக்குது, சி போர்டில் இருக்குது. கண்டிப்பாக 1ஆம் நம்பர் ஆடுவாங்க. ஆடாமல் விடவே மாட்டாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஆடிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் நாளைக்கும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனாலும் 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகிரும். அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கையில் ஷார்ட் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள். 6க்கு 2, 2க்கு 6 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 6க்கு 2, 2க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது. அதனால தான் அந்த நம்பரை கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு அது வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. 6க்கு 2க்கு 6, 6க்கு 2 அது 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இல்லைன்னா சொல்கிறது இப்போ வந்து 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும், 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் அதிகமாக வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான ஸ்பேஸு நாளைக்கு சி போர்டில் கிடச்சிருக்கு. எப்படிங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா 911 அப்படிங்கிற நம்பர் வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 211 வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி 911 அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். எங்கெங்கே இருக்குது இந்த 911 இங்கே இருக்குது பாருங்கள். 911ங்கிற நம்பர் ஏற்கனவே இருக்குது நமக்கு. அதை கனெக்ட் பண்ணி தான் சரி 911க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் வந்து ஏ போர்டு 5 7, பி போர்டு 4 2, சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 1ங்கிற நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது 627 அப்படிங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? சரி, இப்போ ஆல்போர்டு என்னங்க தான் வரும், ஆல்போர்டில் என்ன தாங்க வரும் அப்படின்னு எனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. 8ஆம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதா அவங்க இப்போ 8ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் தெரியுது. அதனால் 8ஆம் நம்பர் ஆல்போர்டில் வச்சு கொண்டு வரோம். சரிங்களா? 8ஆம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்களுக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 8 மேட்ச் ஆகலாம், 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம், அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம். மறுக்க முடியாது இல்லையா? அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த டாவில் கொடுத்துருக்கோம். அதாவது 546, அதே மாதிரி 721, அது போக ப்ளஸ் ஒரு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 8ஆம் நம்பரும் சேர்த்து வச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். அதுதான் கொஞ்சம் சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது. அதே மாதிரி ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பர் இருக்குது, 5ஆம் நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பர் இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் ஆட்டம். நீங்கள் இறங்கி தேட வேணாம். 64 58ங்கிற நம்பருக்குள்ளே வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.